இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு அழகான ஒரு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புறேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் கார்டு எடுக்கும்போது எனக்கு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க எடுக்கக்கூடிய கார்டு முருகர் கார்டா இருந்தாலும் எங்கள் கண்களுக்கு பெருமாளா தெரியிறாரு அப்படின்னு. ஆ நானும் ஓகே. ஒருத்தருக்கும் ஒரு மாரி தெரியிறாரு போல இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். ஆனா அந்த லாஸ்ட் 2025 ஓட கார்டு எடுக்கும்போது, அந்த கைடன்ஸ் கார்டுல பார்த்தீங்கன்னா, முருகர் பெருமாள் மாரி எனக்கே விஸ்வரூபம் எடுத்த மாதிரி தோன்றியது. பின்னாடி ஒரு ஒளிவட்டம், சூரிய வெளிச்சம் இருந்தது. என்ன அழகான கார்டு நமக்கு கைட் பண்றதுக்காக வந்திருக்குன்னு நெனச்சேன். ஆனா எனக்குமே அது முருகர் எனக்குமே பெருமாள் மாரி தெரியிறாரே! அப்படின்னு நானும் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வாங்க நான் உங்கள கோயில் கூட்டு போறேன்னு வருஷம் பொறந்ததும் கூட்டிட்டு போனாங்க. வலசர்வாக்கத்துல இருக்கக்கூடிய வெங்கடேச சுப்பிரமணியர் திருக்கோயிலுக்கு நான் போனேன். அங்க போய் பார்த்ததும் நான் பிரமிச்சு போயிட்டேன். இந்த பேர பார்த்த உடனே நான் பிரமிச்சுட்டேன். உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு சிலை பெருமாள் மாரியே எனக்கு தோணுச்சு. என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, அவர் தல பின்னாடி விஷ்ணு சக்கரம் இருக்குது. அவர் கையில கமண்டலம், ஜெபமாலை எல்லாம் இருந்தது. ஆ என்னடா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வீட்டுக்கு வந்து ரிசர்ச் பண்ணேன். அப்போ தெரிய வந்தது 1950ஆம் ஆண்டு வலசர்வாக்கத்துல கட்டட பணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கும்போது சம் ரியல் எஸ்டேட். அப்போ இந்த சிலை பூமிக்கு அடியிலேருந்து வந்ததாகவும், இத அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணதாகவும், அத வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் இந்த பேர சூட்டினதாகவும் சொல்லப்படுது. 11 வாரங்கள் எந்த விதமான கோரிக்கை இருந்தாலும் எலுமிச்சை பழத்தை கொண்டு போயிட்டு முருகர்கிட்ட சரணாகதியாயி வேண்டுதல் வச்சுட்டு நீங்க வரீங்க, வாரந்தோறும் அவரை போய் பாக்குறீங்க அப்படின்ற போது எல்லா விதமான கோரிக்கைகளும் நிறைவேறுது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் கேட்ட கேள்விக்கும், நிறைய பக்தர்கள் கேட்ட கேள்விக்கும் இது ஒரு விடையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.